ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் vlogs. இன்னைக்கு நம்ம ட்ரிப்போட செகண்ட் டே எங்க போறோம்னா திருச்செந்தூர் போறோம். போற வழியில மணப்பாடு, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, அப்புறம் வெக்காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. நான் சின்ன வயசுல போயிருக்கேன். நான் அதாவது 5th படிக்கும்போது டூர் போகும்போது போயிருக்கேன். அந்த ரூட்ல கவர் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் கவர் பண்ண போறோம். அதை பத்தின வீடியோ தான் இந்த vlogல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக 5th படிக்கும்போது நான் காரைக்குடியில் தானே இருந்து படித்தேன். 1st standard to 5th standard வந்து காரைக்குடியில் தான் படித்தேன். அப்போ வந்து என்னை ட்ரிப் கூப்பிட்டு போனாங்க. இங்கே அப்படின்னா கன்னியாகுமரி போகிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர், மணப்பாடு, உவரின்னு நினைக்கிறேன் அங்கே. அதுக்கப்புறம் முட்டம், சுசீந்திரம், இந்த ஏரியாலாம் கவர் பண்ணோம். இவ்வளோ தான் போனோம்னு நினைக்கிறேன். ஒரு 7 இடம் போனோம். வெக்காளியம்மன் கோயில். ஸோ இந்த 7 பிளேசஸ் தான் போனோம். ஸோ இந்த டைம் அந்த 7 பிளேசஸையும் திரும்ப என் பசங்களை கூப்பிட்டு போய் காட்ட போகிறேன். ஸோ அதுதான் பிளான். ஸோ என்னோட ட்ரிப்போட காஸ்ட் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் தான் ட்ரிப்போட காஸ்ட்டு. 5th படிக்கும்போது என்னோட பேக்கெட் மணிக்கு வந்து 30 ரூபா. ஸோ 130 ரூபாயில் நான் இந்த ஊரெல்லாம் கவர் பண்ணேன் காரைக்குடியிலேருந்து. ஆனால் எனக்கு கொஞ்சம் சின்ன ஹாப்பியில் பெரிய ஹாப்பி. ஏன்னா சின்ன வயசில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ்லாம் திரும்ப போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் எப்போ கன்னியாகுமரி போனேன் அப்படின்னா 12th படிக்கும்போது. என்ன அப்படின்னா அப்பயும் வந்து ஒரு விவேகானந்தரை பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு ஒரு போட்டி நடத்துனாங்க திருப்பூர் லெவலில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். திருப்பூர் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஆமாம், என்னை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறா. அவங்க யார் அப்படின்னா இந்த விவேகானந்தா ட்ரஸ்ட் ஒரு குரூப் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க நடத்தின கட்டுரை போட்டி. ஸோ அந்த எஸ்ஏ ரைட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுனால என்னை வந்து ட்ரிப் கூட்டு போங்க. அது ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வாங்கினவங்கள கன்னியாகுமரியில் இருக்க விவேகானந்தர் ஆசிரமமோ ராமகிருஷ்ண ஆசிரமமோ. ஸோ அந்த மடத்துக்கு வந்து ட்ரிப் கூட்டு போனாங்க. அப்போ என்னாச்சுன்னா நானும் என் அம்மாவும் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா கூட ஒரு ஆள் வரலாம் ஸ்டூடெண்ட் கூட. ஸோ எங்கள் அம்மா வரேன்னாங்க. ஸோ நானும் அம்மாவும் போகலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கரெக்டாக ட்ரெயின் வந்து 8 o'clock நம்ம திருப்பூரில். நாங்கள் 7:30 தான் பொள்ளாச்சிலேருந்து திருப்பூர் வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு வந்து வேகமாக பேக் பண்ணி அர்ஜென்சியாக அப்படி அவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து பைக்கில் என் அண்ணன் கூட்டு போகும்போது என்னாச்சுன்னா ஸ்லிப்பாகி விழுந்துட்டோம். ஓகே, ட்ரெயின் போயிடுச்சு. ஸோ விழுந்து எங்கள் அம்மாவுக்கு தலையில் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த ட்ரிப்பு சொதப்பலாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் வீக்கே வந்து என் அண்ணன் பார்த்துட்டு சரி பையன் பாவமாக இருக்குது, வெக்ஸ் ஆயிடுவான் அப்படின்னு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி என்னை கூட்டு போனானுங்க. 12th படிக்கும்போது 12th படிக்கும்போது இப்படி போனால் லாஸ்ட்டு ட்ரிப், அதாவது 2010. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு இப்போ போய் பார்க்க போகிறேன். நான் 9th படிக்கும்போது போனேன். ஓகே, அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அந்த வருஷம் தான். நீ என்னை விட ஒரு வருஷம் முன்னாடி போயிருக்க 2009. ஆமாம். பிரேக்ஃபாஸ்ட் துருவுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட். இவ்வளோதான். வருண் எதை எடுத்துக்கிட்டு தேடிட்டு இருக்கான். ஏதோ வந்துச்சு உள்ள கோழி, சிக்கன், நாட்டுக்கோழி கத்துது. நுரு என்ன சாப்பிட்ற? டிஷ்யூ ஒன்று கொடு. இப்போ நம்ம தளபதி விஜயோட மாநாடுக்கு தான் நடக்க போகுது. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறோம் இப்போ. ஏன்னா இங்கே போகிறோம் அப்படின்னா வருண் வந்து அச்சமில்லைன்னு பாட்டெலாம் பாடியிருக்கான். அந்த பாரதியார் யார் அப்படின்னு அவனுக்கு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது திருச்செந்தூர் தானே போகிறோம். அதனால எட்டயபுரத்தில் கொண்டு போயிட்டு பாரதியார் அவரோட பிறந்த வீடு இருக்கும்ல. ஸோ அந்த வீட்டில் அவரோட வீடு வந்து மியூசியம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து வருணுக்கு காட்ட போகிறேன். ஸோ வெக்காளியம்மன் கோயில் அவர் பிறந்த வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்துட்டோம். நான் 5th படிக்கும்போது வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடிஞ்சிருச்சு போல். ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க வீடு. அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் மணிமண்டபத்துக்கு போயிடுச்சான். இங்கே இருந்த ஒரு நல்ல மனிதர் எங்களை உள்ளே விட்டுருக்காரு, அலோவ் பண்ணியிருக்காரு. போய் பாருங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு. தெரியல, இங்கே நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க முன்னாடி நான் வரும்போது. இது எல்லாமே மணிமண்டபத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம், ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. வேணாம் அதுக்குள்ளே போவேண்ணா, வாங்க அப்படியே போ. கிணறு இருக்குங்க, தண்ணி இருக்கான்னு தெரியல. இதுதான் பேக் சைடு முட்டம் போல். இதெல்லாம் ரெனோவேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நல்லா இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வெளியே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க பக்கத்தில் இருந்தவங்க. ஒருத்தர் உள்ளே அலோவ் பண்ணார். போய் பார்த்துட்டு வாங்க எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு. வருண் ஹாப்பி?
பட் என்ன பாரதியார் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் மணிமண்டபத்தில் போய் பார்க்கணும். சரி வாங்க போகலாம். மணிமண்டபத்துக்கு வந்துட்டோம். வருண் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கான் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு. ஆசையோட வீட்டுக்கு வந்தால் அங்கே இல்லை, சரி இங்கே இருக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு மொக்குன்னு மொக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் பசிக்குதான் மறுபடியும். நீங்கள் பாருங்கள், நாங்கள் திருச்செந்தூருக்கு போகணும் ஆனால் தின்னிக்கிட்டு இருக்காங்க. டேய் டக்குன்னு சாப்பிட்றா. இந்த சுதந்திர தினத்துல வருணா வந்து பாரதியார் பிறந்த வீட்டுக்கும் இது மாதிரி பாஞ்சாலங்குடி கோட்டைக்கு கூட்டு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி வந்து சொல்லி கொடுத்துருக்கு. யார் கோட்டைடா? வீரபாண்டிய கட்டபொம்மன். வெரி குட். கடைக்கு வந்துட்டோம் மீல் சாப்பிட்டு அப்படியே திருச்செந்தூர் போவோம். ஆமா ரொம்ப தூரம் நிக்கிறோம். திருச்செந்தூர் வந்துட்டோம் ஆனா ரொம்ப டிராபிக். வழியா யாப்பன் முருகன் வந்தாச்சு. முருகா ஸோ ஃபைனலி திருச்செந்தூர் வந்தாச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிறைய கியூ இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டம் கம்மியே ஆகாது போல. தூரம் அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சிட்டான். சாமி தரிசனம் ரொம்ப லேட் ஆகும் போல். ஸோ அப்படியே வந்து பீச்சில் உட்காந்துட்டோம். வெளிச்சத்தோடு உள்ளே போனோம். வெளிச்சம்லாம் போய் இருட்டானதுக்கப்புறம் வெளியே வரோம். குழந்தை இருக்கவங்கெல்லாம் லீவ் நாளில் யோசிச்சு கூட பார்த்துடாதீங்க. இங்கே பாருங்க ரொம்ப கஷ்டம் உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஸோ லீவ் நாளில் பிளான் பண்ணாதீங்க, வீக் டேஸாக பிளான் பண்ணுங்கள், அதான் நல்லது. இந்த கியூவெல்லாம் எப்போ உள்ளே போகிறது, இதெல்லாம் 100 ரூபா டோக்கன். இது வந்து பாதி கூட இல்லை, கால்வாசி கூட இல்லை. அந்த சைடு நிறைய இருக்குது ஃபுல்லாக. ஓகே ஒரு வழியாக அங்கேருந்து கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். நைட்டு டின்னர் மட்டும் சாப்பிடணுமா வேணாமான்னு தெரில. எக்ஸாஸ்டாக ட்ரையாக இருக்குது ரொம்ப. ஓகே பையா இருங்க காட்டுறேன். என்னப்பா வேணும் தரும்? ஐஸ்கிரீம் 5 ஐஸ்கிரீமா? ஓகே வாங்கிடுவோம். திருச்செந்தூர்ல இருந்து கன்னியாகுமரி. ஆமாப்பா இவ்வளவு நேரம் லைட்டே இல்ல. அந்த பிரிட்ஜ் நாங்க திரும்பினப்போ உள்ள ஆத்துக்குள்ள விழுந்திருப்போம். அது கேப் இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. போய் 90 டிகிரில வளையுது. ஆமா ஐயோ டேய் நம்ம அப்ப ஊருக்குள்ளே போயிருக்கலாம்டா. சாத்தான்குளம் வழி காட்டுச்சு. ஆனா நாங்க தான் ஈஸியால போயிடலாம், நல்லா இருக்கு ரோடு அப்படின்னு நினைச்சு வந்தோம். ஆனா பயமா இருக்கு. ஆனா பின்னாடி யாரும் இல்ல, முன்னாடி. ஆமா இப்பதான் மணப்பாடு கிராஸ் பண்ணி போனோம். ஆக்சுவலி இதெல்லாம் பிளான்ல இருந்தது. திருச்செந்தூர்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இன்றைக்கி ட்ரிப் முடிஞ்சது. நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் கன்னியாகுமரியில் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். ஸ்ரீதேவி ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டுருக்குறோம். சிம்பிளாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது போதுமே நமக்கு. வேறு என்ன வேணும்? 2 நாள் நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி முடிஞ்சதில். ஆமாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இன்னையோட vlog முடிச்சுக்கலாம். நாளைக்கு போகிறத வேறு vlogல பார்க்கலாம். பாய்.